இசையின் மூலம் உணர்வை தட்டி எழுப்பிய மாணவிகளுக்கு நன்றி. என் பள்ளி வளர்ச்சியின் வரலாற்று பதிவை ஆவணப்படமாக அளிக்கின்றோம். மங்கள பிரியா மற்றும் குங்கும பிரியா அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். உன் கடமையை செய், வெற்றி உன்னை தேடி வரும் என்ற வாக்கை நனவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் திருச்சி ஆயர் ஆலன் மாநில தலைமை அருட்சகோதரி வேளாங்கண்ணி ஷெரின் அவர்களை வாழ்த்து செய்தி சொல்ல அன்போடு அழைக்கின்றோம். புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் இந்த வைர விழா நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எமது புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் தலைமை அன்னை அவர்களே, எமது சபை வரலாற்றில் தனித்துவ பங்கினை ஆற்றிய மற்றும் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எமது சபையின் முன்னாள் தலைமை அன்னையும் திருச்சி மாநிலத்தின் முன்னாள் மாநில தலைமை சகோதரியும் இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியையும் இந்நாள் அல்வேர்னா தியான இல்லத்தின் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்சகோதரி அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர்களின் நேர்முக உதவியாளர் அவர்களே,
புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் பொது ஆலோசக சகோதரியும் கல்வி பணிக்குழுவின் பொறுப்பாளர் சகோதரியுமான சகோதரி அவர்களே, தமிழக தேர்வுகள் துறை உதவி இயக்குனர் அவர்களே, சென்னை மாநில தலைமை சகோதரியும் எமது பள்ளியின் முன்னாள் தலைமை சகோதரியுமான சகோதரி அவர்களே, பள்ளியின் தாளர் அவர் சகோதரி அவர்களே, இப்பள்ளியின் வளர்ச்சியில் முழு மூச்சாக உழைத்த மதிப்புக்குரிய பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை சகோதரிகளே, டோம்னிக் இல்லத்தின் இல்ல தலைவி அவர்களே, பணி நிறைவு விழா காணும் மருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களே, இப்பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டு இங்கு வந்து வாழ்த்த கூடியிருக்கும் சகைசார் சான்றோர்களே, கடமைசார் கல்வியாளர்களே, இவ்விழாவின் முக்கிய விருந்தினர்களே, இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களே, அருட்சகோதரிகளே, புனித உலனாரின் பிரான்சிஸ்கு சபை சார்ந்த எம் அன்பு அருட்சகோதரிகளே, பள்ளியின் இந்நாள் தலைமை ஆசிரியை அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியை அருட்சகோதரிகளே, அலுவலக பணியாளர்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, பள்ளியின் முன்னாள் மற்றும் மின்னாள் மாணவிகளே, பள்ளி மாணவிகளின் அன்பு பெற்றோர்களே, அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வைர விழா வாழ்த்துக்களையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், பெருமை அடைகிறேன். இன்று நமது புனித டோம்னிக் மேல்நிலை பள்ளி வைர விழாவையும் அருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களின் பணி நிறைவு விழாவையும் கொண்டாடுகின்றது. அன்பும் ஆற்றலும் கொண்ட ஆளுமை திறன் தாங்கி அறிவுசார் கல்வி பணியை அறமென 16 ஆண்டுகள் செய்து கடமையின் கண்ணியமாய் கருத்தூன்றிய செயல்பாட்டில் தனி அழகாய் உள்ளம் கவர்ந்த சொல்திறனும் மாணவியர் உள்ளம் கவர் படைப்பாற்றலும் ஒருங்கே அமையப்பெற்ற நெஞ்சுரம் தாங்கி துஞ்சா எண்ணத்துடன் துணிந்து செயல்படும் அருள் சகோதரி எலிசபெத் ரீனா அவர்கள் இன்று பணி நிறைவில் மூழ்கி இருக்க இதோ இந்த தருணத்தில் அவர்களுக்கு சபையின் சார்பாகவும் எமது தந்தை பேராயர் ஜான் ஆலன் மறைமாநிலத்தின் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நல்லாடை போர்த்தி அன்பு பரிசு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். பல வரலாறு சொன்ன மற்றும் சொல்லும் சிற்பங்களை உருவாக்கியவர்கள் தாங்கள் செதுக்கும் சிற்பமும் வடிக்கும் சிலையும் வாழப்போகின்ற கால அளவை கூட கணக்கெடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் கவனமெல்லாம் சிற்பத்தின் மீதே இருந்து வந்தது. அவர்களே ஒளியாக மாறினார்கள், சுத்தியலாகவும் மாறினார்கள். இதோ பல வரலாறுகளை கண்ட எமது பள்ளியில் சிறப்பான பணிகளை ஆற்றி அழகாக இந்த வைர விழாவை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இது 16 ஆண்டுகள் எம்முடைய சபையில் பல பள்ளிகளில் பணிபுரிந்து இறுதியாக எமது பள்ளியில் பணி செய்து பணி ஓய்வு பெறுகின்ற பணி நிறைவை காண்கின்ற என் அன்பு அருட்சகோதரி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மனம் மகிழ்கின்றேன். வைரம் உறுதியும் சக்தியும் கொண்ட உலோகம், வலிமையும் நீடித்த தன்மையும் கொண்டது. அது வைரத்தின் பரிமாணத்தில் தெளிவு உள்ளது, வைரத்தின் பரிணாமத்தில் வண்ணம் உள்ளது, வைரத்தின் பரிமாணத்தில் காரட் என்றும் அளவையும் உள்ளது. பல்வேறு சிறப்புகளையும் அளவைகளையும் தாங்கிய இந்த வைரம் உறுதியையும் சக்தியையும் பிரதிபலிக்கும் உலோகமாக தென்படுகிறது. இந்த உலகத்தை போல நமது புனித டோம்னிக் பெண்கள் மேல்நிலை பள்ளியும் பல சவால்களை எதிர்கொண்டு உறுதியோடும் இறை சக்தியோடும் இந்த இடத்தில் 60 ஆண்டுகளாக வேரூன்றி செயலாற்றி வருகின்றது. ஒளிமையும் மேன்மையும் வைரத்தின் சிறப்பு பண்புகளை போல மேன்மை தாங்கி தான் பெற்றுக்கொண்ட மற்றும் பெற்றுக்கொள்கின்ற ஒளியை பிரதிபலித்து ஒளிமையோடு சிறப்புற்று காட்சியளிக்கிறது. ஆம், எமது பள்ளியும் இந்த இடத்திலே ஒளிமையை தாங்கி தான் பெற்ற ஒளியை பிறருக்கும் கொடுத்து சிறப்பான காட்சியை பிரதிபலிப்பை இதோ இந்த நேரத்தில் 60 ஆண்டு வைர விழாவில் தாங்கி நிற்கின்றது.
கல்வியின் பல்வேறு பரிணாமங்களை உள்வாங்கி சமூக வளர்ச்சியில் ஒரு ஒளித்துகளாகி அதன் அம்சங்களின் செயல்பாடுகளில் கல்வியோடு கலையையும் விளையாட்டையும் அறிவுசார் அனைத்து செயல்களையும் அனைத்திற்கும் மேலாக உயர்ந்த மனித மதிப்பீடுகளையும் தன்னுடைய மாணவிகளுக்கு வளர்த்து உருவாக்கி வருகின்றது, உருவாக்கி உள்ளது, இனியும் உருவாக்க காத்திருக்கின்றது. கல்வியின் பல்வேறு பரிமாணங்களை தாண்டி அளவைகளை தாண்டி அடிக்கோட்டிட்டு தங்கிவிடாமல் ஆண்டுகள் பல கடந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி சிற்பம் செதுக்கும் சிற்பியின் கலைத்திறனாய், கவி மேன்மையாய், கல்வி காவியமாய், உள்ளுணர்வை ஒளி கொடுத்து வடிக்கும் எண்ணத்தின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையாய் பள்ளியின் செயல்பாடுகள் 60 ஆண்டுகளை கடந்து அரங்கேறியிருக்கின்றது. பல்வேறு மாணவ மணிகளை உருவாக்கி இருக்கின்றது, கல்வியாளர்களை உருவாக்கி இருக்கிறது, மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது, மதிப்பீடுகளை தாங்கிய மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றது. இதோ இந்த தருணத்திலே எமது இந்நாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி பாஸ்கா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து அவர்களை வாழ்த்துவதில் நான் மனம் மகிழ்கின்றேன். அவர்களுக்கு இறை ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொண்டு சிறப்பான பணிகளை இந்த வைர விழாவில் முன்னெடுத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எனது அன்பான பாராட்டுக்களையும் சிறப்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மனம் மகிழ்கின்றேன். இந்த வைர விழாவை கொண்டாடும் போதிலும் நம்முடைய பார்வையை எதிர்காலத்திற்கு திருப்புவோம். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது மற்றும் கல்விக்கு புதிய சவால்கள் தகுந்தற்போல் நாமும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த பள்ளி ஒரு மைல்கல்லாக மட்டுமல்ல, முன்னேற்றத்தின் அடித்தளமாகவும் மூளைக்கல்லாகவும் இருந்து புதுமைகளை உள்ளடக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் பள்ளி புதுமைகளை உள்ளடக்கி மயில்கல்லாகவும் அடிக்கல்லாகவும் அடித்தளமாகவும் இந்த பகுதியில் பெண் குழந்தைகளுக்கான விடுதலை கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருப்பதில் நாம் அனைவரும் பெருமை அடைகின்றோம். இந்த கொண்டாட்டம் கல்வியின் மற்ற திறனில் அல்ல, நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களின் தனிப்பட்ட முழுமையான ஒத்துழைப்பும் தியாகமும், எந்த நேரத்தையும் பாராமல் பணி செய்கின்ற திறமும், மாணவிகளின் அன்பான ஒத்துழைப்பும், பெற்றோர்களின் சீர்மிகு எண்ணமும் என் பள்ளியை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இந்த அற்புதமான பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பள்ளி தொடர்ந்த வெற்றி, கல்வி மற்றும் முன்னேற்றத்தின் வெளிச்சமாகி பல தலைமுறைகளுக்கும் தொடரட்டும், வழிகாட்டட்டும் என்று கூறி கல்லின் தன்மை நோக்கி சிலை வடிக்காமல் கல்லில் ஈரம் கண்டு கண்களில் வீரம் கொண்டு மாணவிகளின் வாழ்வை கருத்தில் கொண்டு அறிவை ஒளியாக்கி மாணவிகளின் ஆளுமையை சுத்தியல் கொண்டு செதுக்கும் என் பள்ளியின் அரப்பணை சிறக்க இதோ இந்நேரத்திலே கல்லின் தன்மை கொண்டு சிலை வடிக்காமல் கல்லில் ஈரம் கண்டு கண்களில் வீரம் கொண்டு மாணவிகளின் வாழ்வை கருத்தில் கொண்டு அறிவை ஒளியாக்கி மாணவிகளின் ஆளுமையை சுத்தியல் கொண்டு செதுக்கும் என் பள்ளியின் அரப்பணை சிறக்க அனைவருக்கும் என் சபத்தையும் உடனிருப்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் படைப்பாற்றலுக்கு காணிக்கையாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருட் சகோதரி ரீனா அவர்களை எங்கள் சபைக்கு தந்து அவர்களின் குடும்பத்தாருக்கு இந்த நேரத்திலே சபை மரியாதை செய்கிறது. குறிப்பாக அவர்களின் தாய் தந்தையர் விண்ணகத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பிள்ளைகளை எங்கள் சபைக்கு தந்திருக்கிறார்கள், சகோதரி நம்பிக்கை மேரி, சகோதரி ரீனா. எனவே இந்த நேரத்திலே சகோதரிகளின் பெற்றோரை மானசீகமாக அவர்களை வணங்கி சபை நன்றி சொல்கிறது. அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் அக்காக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நன்னாடை அணிவித்து கௌரவிப்பதிலே சபை பெருமை அடைகிறது.
வாழ்த்துப்பாடல் பாட ஆசிரியர் பெருமக்கள் தயாராக இருக்கவும்.
நான் கொஞ்சமாக தான் பேச போகிறேன். சும்மா சும்மா மயக்க பிடிச்சிட்டு இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? சரியா? இப்போ நான் எதுக்காக இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னாக்கா, தையல் ஆசிரியராக 16 ஆண்டுகள் நம்மளோடு இணைந்து பணி செய்து இன்று பணி நிறைவு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய கம்பெனியன் அவங்க. அதாவது நாங்கள் சிஸ்டராக வரும்போது ஒரே வருஷம் வந்தோம். அப்படி ஒரு 3 ஆண்டுகள் அவங்களோட பயணித்து கடவுள் மீண்டுமாய் எனக்கு போன வருஷமும் அவங்களோடு இணைந்து பயணிக்க பணி செய்ய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் என்ன இந்த நேரத்தில் யோசிக்கிறேன்னா, எனக்கு ஒரு வலது கை போன மாதிரி இருக்குது. ஏன்னா ரீனா இதை செய்யுங்க, ரீனா அதை பாருங்க, எந்த நேரம் ஆனாலும் சரி அங்கே ஒரு குழி இருக்குது, அதில் கல் நிரப்பணும் பார்த்துக்கோங்க. அடுத்த செகண்ட் எப்படி செய்வாங்க என்ன செய்வாங்கலாம் தெரியாது, ஆனால் அந்த வேலை முடிஞ்சிடும். அது அவங்களால மட்டும்தான் முடியும். அது அவங்களுடைய சிறப்பு. அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்றைக்கு சபைக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ஆண்மகளாக அவங்க வேலை செஞ்சிருக்கிறதா நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இன்னும் சைக்கிள் ஓட்ட தெரியாது, அது வேற விஷயம். ஏய், நீ என்ன ரொம்ப கேவலமா யோசிக்கிறேன்னு தெரியுது. பரவாயில்ல, இவ்வளவு இதான் பரவாயில்ல, ஏத்துக்கிறேன். இடையில நாங்கள் நோ விஷயத்தில் இருக்கும்போது ஒரு சின்னது அது மட்டும் சொல்லி முடிச்சுறேன். ஒரு பாப்பா காணாமல் போயிட்டாங்க. கிச்சனில் வேலை செய்கிறவங்க நாங்கள் 2 பேரும். அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, நான் பின்னால் உட்காந்து வேலைப்பஞ்சாவடி வர தேடி போகிறோம். மிதிக்கிறாங்க. நானும் அப்போ இப்படி இல்லை, இப்படி இருந்தேன். அதனால என்னை வச்சு மிதிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு பெண்மணி, அப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். ரீனா, நீங்கள் இந்த புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப அதான் கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிருக்குது. இனிமேல் இப்படி யார் கிடைப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இறைவன் யாரையாவது கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்க பணி சிறக்கட்டும். நீங்க நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க. உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். உடல்நிலையை சிறப்பாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கு இலையினாலும் எங்கு இருந்தாலும் எங்களுடைய உறவு உங்களோடு என்றும் இருக்கும். என்னோட உறவு உங்களோடு என்றும் இருக்கும். தேங்க்யூ. ஆசிரியர் அருள் சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரீனா கொஞ்சம் மேல வாங்க. அடுத்ததாக ஆசிரியர் பெருமக்கள் ரெடியா இருங்க. அதற்கு அடுத்ததாக கம்பேனியன்ஸ் ரெடியா இருங்க. இப்பொழுது புனித டொமினிக் இல்ல சகோதரிகள் அப்படியே எல்லாரும் ஃபாஸ்டா வந்துட்டா முடிச்சிடலாம். நான் ஒரு சிலர்ல ஏடி அம்மாவெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு போகணுமாம்மா, எங்கள் பிள்ளைங்க அவ்வளவு சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு என்னுடைய கோரிக்கை ஏற்று இருக்காங்க. அதனால சீக்கிரம்.
தலைமை ஆசிரியர் ரோட்சகுதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறிய அன்பு பரிசை வழங்க விழைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சகோதரி ரீனா அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்வடைகிறேன். சகோதரி ரீனா அவர்களுடன் பல ஆண்டுகளாக நான் பணி செய்துள்ளேன். எப்படி அவங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு தெரியல. யாரை கேட்டு 60 வயசு ஆச்சு, யார் சொல்றது அவங்களுக்கு 60 வயசு, எனக்கு புரியவே இல்லை இன்னும். சரி, ஏதோ அவங்களோட ரெக்கார்டு 60 வயசு காட்டுது, அதனால நம்ம அவங்களுக்கு ஓய்வு அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுடைய சபை தலைவி சொன்னது போல அவங்களுக்கு இது ஓய்வு இல்லை, வேணுமா இருந்தால் ஸ்கூல்ல இருந்து ஓய்வா இருக்கும். இன்னும் பல பல ஆண்டுகள் அவர்கள் பணி செய்ய நான் மென்மேலும் அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்கள் பணி செய்யும் காலங்களில் அவர்கள் எல்லாரும் என்னது கைத்தொழில் ஆசிரியர், அந்த ஆசிரியர், அவங்க எல்லா சப்ஜெக்டும் எடுத்துருவாங்க. போயிட்டு கிளாஸ்ல எல்லா பாடங்களையும் எடுப்பாங்க, எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இந்த வேலையை அவர்களுக்கு கொடுத்தால் இது எனக்கு தெரியாது, அது நான் செய்ய மாட்டேன்னு அவங்க வாயில இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் சக ஆசிரியராக இருந்தபொழுதும் சரி, அவர்களுக்கு தலைமை ஆசிரியராக இருந்தபோதும் சரி, நான் அவர்களிடம் கண்டது அவர்களுடைய வாயிலிருந்து இது என்னால் செய்ய முடியாது என்று இதுவரை சொன்னதே இல்லை. தன்னார்வத்தோடு ஆர்வமுடன் சபைக்கு பணி செய்த என் அன்பு சகோதரி வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்கிறேன். வாழ்க வாழ்க சிஸ்டர், வளமுடன். செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழியாகிய எம் அன்னை தமிழால் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி அருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களுக்கு வாழ்த்து மடல் இதோ உங்கள் முன்னே. புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பெரம்பலூரில் தையல் ஆசிரியையாக 16 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் அருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களுக்கு பணி நிறைவு வாழ்த்து மடல். 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் நிறைந்த நகரமாம் குடந்தை மறை மாவட்டத்திலே தஞ்சாவூர் மகாராஜா போருக்கு செல்லும் போது தங்கிச் சென்ற தஞ்சாவூரான் சாவடியிலே மரியன்னையின் நாமம் கொண்ட திருவாளர் ஆரோக்கியசாமி, எல்லாமல்ல இறைவனை புகழ்கின்ற தூதர்களின் பெயர் கொண்ட திருமதி சமணசு மேரியின் கருவில் ஜெனித்த நல் முத்தே, விஞ்சு புகழ் எலிசபெத்தே. பெற்றோர் பெற்ற பிள்ளைகளிலே பெருமை மிக்க எழுவரிலே கற்றோர் வியக்கும் கடைக்குட்டியே, கருணைசார் காருண்யமே. அருட்பணியை இயேசு தம் திருப்பணிக்கு தேர்ந்தெடுக்க, பெற்றோரும் உம்மை இறைப்பணிக்கு நேர்ந்தளிக்க, கரைபடியா கரங்களோடு இறைப்பணியில் இணைவிக்க, புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையினில் நீர் சங்கமிக்க, தொடர்ந்து இறை வழியில் பயணிக்க, குவலயம் போற்ற நீர் வாழியவே. முதலாம் அர்ப்பண வாக்குறுதிதனை மகிழ்வாய் பெற்ற மாண்பாளரே, இதமாய் நிரந்தர அர்ப்பண வாக்குறுதியை இன்முகத்துடன் பெற்றாய் அன்புடனே. அர்ப்பண வாழ்வின் வெள்ளி விழா கண்ட நாயகியே, ஆண்டவன் அருளோடு பொன்விழா காண வானங்கள் வார்த்தை மழை பொழிய உம்மை வாழ்த்துகின்றோம். ஆவடி அந்தோனியார் பள்ளியில் காலடி வைத்தவரே, எம் டொமினிக் பள்ளியிலும் தடம் பதித்தவரே. திறமையை வளர்க்கும் கைத்தொழிலாமே, தையல் கலை ஒரு பங்காமே. சிறப்பாக நின் துணையாலே மாணவரை நன்கு வடிவமைத்தவரே. மெல்லிய விரலின் அதிவேகம் சேர்த்து தையல் கலைஞராய் எம் பள்ளியில் நின் விரல் விளையாடும் கைவண்ணத்தை பார்த்து
தையல் இயந்திரமும் தைப்பதை மறந்திடுமோ? கைத்தொழில் பல கற்றுத்தந்து மாணவியரின் மூன்றாம் கையாய் இருந்தவரே, வெறும் கை மாணவியரை தன் கை மட்டுமே நம்பி தன்னம்பிக்கையோடு செயல்பட வைத்தவரே, கவின்மிகு மேடை அலங்காரம், கைத்தொழில் பொருட்கள், பல வண்ண கூடைகளும் மிளிர்ந்தது உம் கைவண்ணத்தாலே. எம் பள்ளி வாத்திய குழுவும் என்றென்றும் உம் பெயர் சொல்லும் பல்திறனும் பெற்ற தையல் ஆசானே, நீவீர் வாழ்க. ஓய்வில்லா உம் உழைப்பிற்கு ஓய்வென்று வந்ததே உம் பணி நிறைவு. 16 ஆண்டுகள், ஆம் 16 ஆண்டுகள் உழைப்பின் முத்தாய்ப்பே இப்பணி நிறைவு. ஓய்வு என்பது அரசு பணிக்குத்தான், உம் புனிதமான இறைப்பணிக்கு அல்ல. காலம் காட்டிய வயது கணக்கில் உம் அகவை 60 இன்று. உம் சுறுசுறுப்பும் விரைவு நடையும் சொல்கிறது ஆற்றல் கொண்ட 20 என்று. ஓங்கு புகழ் நலமெல்லாம் ஓங்கார பொருளின் துணையோடு சேரவே, காக்கும் கர்த்தரின் கரமே கனிவோடு உம்மை தாங்கவே, உடல் உள்ள நலமும் இறை அருளும் நின் வாசல் தேடி உம்மை வாழ்த்தவே. நெடுப்புகழ் ஆயிலோடும் இறைக்கரம்தான் சூழ்ந்து காத்திட, ஜெப அலைகளை உமக்காய் அனுப்பி மன அலைகளில் பிரிய மனமின்றி வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். வாழ்த்துக்களுடன் தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரிய அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவிகள், புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பெரம்பலூர். நன்றி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. இறையழைத்தல் பணியில் இறைவனோடு சங்கமிக்க உறுதுணையாக இருந்த நம் சகோதரி அவர்களின் சகோதரிகள் பணி நிறைவு விழா காணும் சகோதரியை பாராட்டி வாழ்த்து மடல் மற்றும் வாழ்த்து பாடலை இசைக்க வருகிறார்கள். ஒளியே, ஒளியின் அருளே, அருளின் மகளே, உம்மை வாழ்த்துகிறோம். வந்தோரை வாழ வைக்கும் வரதராஜன் பேட்டையில் திரு ஆரோக்கியசாமி, திருமதி சமணசுமேரி இவர்களுக்கு கடைக்குட்டி மகளாகவும் எம் அன்பு சகோதரியாகவும் எம் சபையின் முத்தாக சொத்தாக உதித்தவரே, எம் சகோதரி ரீனாவே, உம்மை வாழ்த்துகிறோம். பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்கும் கரும்பலகையில் உம் கைவண்ணத்தால் தோரணம் செய்த வீர நங்கையே, வீரல்களால் வீணை செய்யும் கடின உழைப்பாளியே, வீரல்களால் வீணை செய்யும் கடின உழைப்பாளியே, கல்லை கூட கலைவண்ணமாக்கும் வைர தூணே, களிமண்ணையும் வண்ணங்களோடு குழைத்து பெரும் சிற்பமாக்கும் எலிசபெத் சிற்பியே, கையிலே கடவுளின் பவரை கொண்டு பல கைவினைகளை செய்து அரசு பணியை ஏழை மாணவிகளுக்கு தொழிற்கல்வியை கொடுத்து ஏற்றம் பெற்றிட பல ஆண்டுகள் அயராது உழைத்து உரம் கொடுத்தவரே, உம்மை வாழ்த்துகிறோம். முதல் அர்ப்பணம், இறுதி அர்ப்பணம், வெள்ளி விழா என விழாக்களின் சொந்தக்காரியே, விளிம்பு மக்களின் வாழ்வாதாரம் பெற்றிட கை விளக்கினை ஏந்திய காரிகையாக வலம் வரும் எம் அன்பு சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களை அகமலர முகமலர யாம் வாழ்க வாழ்க உம் சேவை என்றும் தொடர்ந்திட அன்பு சகோதரிகள் அனைவரும் மனமாற வாழ்த்துகின்றோம். வாழ்க பண்டாண்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்றும் பணி நிறைவு காணும் சகோதரி, ஆண்டுகள் ஆண்டுகள் 100 பல்லாண்டு வாழ்ந்திட வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்றும் பணி நிறைவு காணும் சகோதரி, ஆண்டுகள் ஆண்டுகள் 100 நீங்கள் பல்லாண்டு வாழ்ந்திட
வாழ்த்து பாடல் மற்றும் வாழ்த்து மடலை வழங்கிய அனைத்து அருட் சகோதரிகளுக்கும் நன்றி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் எழுச்சி நிச்சயம் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அன்பும் நட்பும் இருந்தால் அனைவர் மனதிலும் இடம் பிடிக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு சாட்சி. 16 ஆண்டுகளாய் தனது கலைத்திறமையால் பல மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றிய நம் பாசமிகு அருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வருகிறார்கள் எமது பள்ளியின் வில்லுப்பாட்டு குழுவினர்.
இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண். பூவே என் வாழ்வில் மீண்டும் நினைக்கின்ற தாயே. ஹலோக்கா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வேலையா மாட்டிக்கிட்டேன்டி. சொல்லு, how do you feel? தெரியலக்கா, வயிறு வலி சொன்னேன், உட்கார வச்சுட்டாங்க. இனி அந்த வலி ரெகுலரா வரும். அதோட சேர்த்து உங்க அக்காவோட அட்வைஸ் எல்லாம் பெருசாயிட்டே போகும். அவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பழகாத, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு, ஷார்ட்ஸ் போட்டு வெளியே போகாத, அப்படி இப்படின்னு எல்லாம் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இல்லக்கா, அக்கா முன்ன மாதிரிலாம் இல்ல, அட்வைஸ்லாம் குறைச்சிட்டாங்க. நிலமா அப்படி. அட்வைஸால எல்லாம் எதுவும் மாறாது நான் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்பி ஏமாந்துடாது. பொண்ணா பிறந்துட்டல, இனி தினம் தினம் யுத்தம் தான். எதிராளி யாரா வேணா இருக்கலாம். சிலது ஜெயிப்போம், சிலது தோப்போம். ஆனா அந்த தோல்வியை நீ ஹேண்டில் பண்ற விதத்துலதான் நீ யாருன்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கும். வெல்கம் டு வுமன்ஹுட்.
சிப்பு மலை காடா காடா பித்தம் கண்ட பூ காடா காடா வச்ச பூவும் வாடிடுச்சே போடி நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஒரு பத்தச்சினா என்ன செய்வேன் என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன் கள்ளிப்பாலில் கருகாத கருவேலம் காட்டு சொல்லிகள் நாங்கள் கரண்டை கட்டி களத்தில் ஏற்றுங்கள் களிமண்ணல்ல நாங்கள் கதிரொழியை கடன் வாங்கி கனன்று எரியும் சுந்தர சுடரொழி நாங்கள் எரிவோம் எரிப்போம் சுடர்ந்திடும் சுடரியாய் எழுவோம் எழுப்புவோம் வீழா சிங்கப்பெண்ணாய். நம்ம பள்ளி சிங்கம் பெண்கள் அருமையா நடனம் ஆனாங்க நம்ம தோமிக் பள்ளி யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது? பெண்களுக்காக. ஆமா, நமக்காக. உதாமுழல் எடுக்கும் பெண்ணே எழுதுகோலை கையில் எடு. உதாமுழல் எடுக்கும் பெண்ணே எழுதுகோலை கையில் எடு. சிந்தித்து முடிவு எடு. முடியாது என்பதை நீயும் முயன்று முடித்து காட்டு. சிந்தித்து முடிவு எடு. முடியாது என்பதை நீயும் முயன்று முடித்து காட்டு. என்ன ஊதாமுழலை எழுதுகோலை? பெண்களுக்கு கல்விதான் முக்கியம்னு சொல்ல வரோம். நம்ம பள்ளியும் பெண் கல்விக்காகத்தானே ஆரம்பிச்சாங்க. அதாகப்பட்டது என்னன்னா அது என்னன்னா ஆண்டு 1887 யார் 1887 புனித மலனாரின் பிரான்சிஸ்கு சபையை நிறுவியவர் FSA காங்கிரிகேஷன் ஃபவுண்டர். ஏமா தமிழ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், நீ அம்மா வேறு மொழிக்கு மாத்திர நிறுத்துமா.
சுகாதாரம். நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல பெண்களோட உடல்நல காக்க எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்காங்க. அது மட்டுமா நம்ம அரசாங்கம் வாரம் ஒரு முறை நமக்கு இரும்பு சத்து மாத்திரை கூட தராங்கல்ல. பெண்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப தேவைதானே. அப்போ மாத்திரை சாப்பிடுவது நல்லதுன்னு சொல்றீங்களாக்கா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாச்சே. பெண்களோட சுகாதாரம் வீட்டுக்கு ஒரு பொருளாதாரம். மாத்திரை கணக்கா போட்டீங்க நடந்தனக்கா தண்டனக்கா 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 தண்டனக்கா. மாத்திரைகள் கணக்கா போட்டீங்க நடந்தனக்கா தண்டனக்கா 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 தண்டனக்கா. நம்ம ஸ்கூல்ல நம்ம ஹெச்எம் சார் மற்றும் எல்லா டீச்சர்ஸும் சுத்தம் சுகாதாரம் பத்தி எவ்வளவோ சொல்லிருக்காங்க. இது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு? நம்ம முத்துலட்சுமி அம்மையார் தானே. நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேரு வேற வேற ஊர்ல மருத்துவரா இருக்காங்க. நம்ம பெங்களூர்லயே பிரபல மருத்துவர்களாகவும் இருக்காங்க. அவங்க பேரை ஏதாச்சும் சொல்லுங்களேன். டாக்டர் ஸ்டெல்லா, டாக்டர் தமிழரசி, டாக்டர் ஜெயலட்சுமி, டாக்டர் சங்கீதா, டாக்டர் வசந்தி, டாக்டர் ஜெயந்தி, டாக்டர் சிவரஞ்சனி, டாக்டர் ஜனனி, டாக்டர் பிரீத்தி சோபனா, டாக்டர் கீர்த்தனா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. பெண் என்பவர் நல்ல ஆசிரியர்களை உருவாக்குகிறார். ஆசிரியை சிறந்த ஆட்சித் தலைவர்களை, நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை, தலை சிறந்த மருத்துவர்களை, ஆராய்ச்சியாளர்களை, வலிமையான சிறந்த உருவாக்குகிறார். இதை நம்ம பள்ளி மாணவிகள் ஒரு ஊம நாடகமாக நடிச்சு காட்ட வராங்க. அடியாத்தி, இது என்ன ஊம நாடகம்? இது என்ன புதுசா இருக்கு? நமக்கு பேசினாலே ஒண்ணும் புரியாது. இத பேசாம என்னத்த புரிஞ்சுக்கிறது? சரி இரு, என்னன்னு தான் பார்த்துட்டு வந்து விவாகத்தை தொடங்குவோம். ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு வருவோமா? பெண் கல்வி. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழிகெடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். பெண் கல்வி என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் ஏந்தி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். பெண் கல்வியால் வீடு வளம் பெறும், நாடு நலம் பெறும். அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்க வைத்தது பெண் கல்வியே. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் என்பது பாரதியின் புரட்சி கனவு. நீர் உயர நிலம் உயரும், வாய்ப்புகளை பொறுத்து மனிதன் உயர முடியும் என்று சிந்தித்த சீரிய சிந்தனையாளரின் மனதில் உதித்தது பெண் கல்வி. எழுத்து விடுவதை விட எழுந்த தூண்டுவதே மேல் என்று பெண்ணினத்தை பெண் கல்வியால் உயர்த்திட்ட மாமேடை. நம்பிக்கையே வைக்காது என்ற புரட்சி கனலை கனஞ்சிட செய்ய பெண் கல்வியை உதிக்க வைத்த வெளிச்சுடர். இவரின் உயர் எண்ணங்கள் என்றுமே கருச்சிதைவு கண்டதில்லை. மாறாக முழு உருப்பெற்று செயல்களாக பிறந்தது பெண் கல்வி. இவர் வேறு யாருமல்ல, எம் சபை நிறுவனர் தந்தை ஜான் ஆலன் அவர்கள். அவரின் கனவை பெண் கல்வியால் தொடர்ந்து கனன்றிட செய்ய சரித்திரத்தை மாற்றி அமைப்போம், சாதனைகளை நம் வசமாக்குவோம் என்று புரட்சி கனலோடு வருகின்றனர் எமது மாணவிகள். வாரீர், பெண் கல்வியால் புத்துலகு படைப்போம். She is a fantasy, sha-na-na-na, oh oh. Sweet as a harmony, sha-na-na-na, oh oh. She's a mystery, sha-na-na-na, oh oh. Fills her heart with ecstasy, oh yeah, yeah. Listen, 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 listen,
முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நான் வாழ்ந்த முதல் அறிவி, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீ. கல்வி என்னும் கற்கண்டு பெண்ணின வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும், சிந்தனைகளை கூர்மையாக்கும் சீர்திருத்தங்களை உலகில் கொணரும். வாழ்க பெண் கல்வி, வளர்க பெண்ணினம். நன்றி. என்ன அருமையா நடிச்சு காட்டினாங்க நம் கண்மணிகள். பெண் கல்வி எவ்வளவு முக்கியம்னு நடிச்சு காட்டினாங்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நல்லாவே புரிஞ்சுது. இப்ப எல்லா பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை டிவிலயோ போன்லயோ எவ்வளவோ கேக்குறோம், எவ்வளவோ பாக்குறோம். அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். தனிமையில் நீங்கள் செல்லாதீர்கள், தன்னை மறந்தே நில்லாதீர்கள், அறியா முகத்துடன் பேசாதீர்கள்,
ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, எது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு பொண்ணோட லைஃப். பேஷன்ங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா?
ரொம்ப அழகா ஆடினாங்களே அக்காங்க. அதிர வச்சாங்க. பெண் கல்வி, பெண் சமத்துவம், பெண் சுகாதாரம், பெண் பாதுகாப்பு இதெல்லாம் வேணும். முக்கியமா ஒண்ணு வேணுமே. அது என்ன சொல்லுங்க பாப்போம். மிஸ், நீ என்ன இங்கிலீஷ்ல பேசுற? பெரிய பீட்ரா? நான் 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு பொறுக்காதே. சரி சரி போதும், உங்க சண்டையெல்லாம் விடுங்க. இப்போ பெண் விழிப்புணர்வை பத்தி கதை போமா? கதை போமே. பொம்பளை பிள்ளைங்க போதைக்கு அடிமையாவது தவறுதானே? என்னது போதையா? என்ன சொல்றீங்க? செல்போனுக்கு அடிமையாவது ஒரு வித போதை தானே? அட ஆமால. அப்ப சீரியலுக்கு அடிமையாகிறது ஒரு வித போதை தானே? அட ஆமாங்கறேன். அது மட்டுமா இன்னும் இருக்கா? நம்மால எல்லாமே போதை தானே? ஓ, அப்ப அது விரது எப்படிக்கா? எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு தான் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணுங்கிறது. நம் லட்சியத்தை நோக்கி ஓடினால் போதைக்கு இதெல்லாம் ஓடிடும். நாமளும் சரித்திரம் படிக்கலாம். இப்போ பெண் விழிப்புணர்வை பத்தி 4 வரியில கவிதையா சொல்லுவோமா? சொல்லுவோமே. வெட்ட வெட்ட வளர்ந்திடு, கெட்டவற்றை கலைத்திடு, ஈட்டி போன்ற கண்களாலே வேட்டையாடி வென்றிடு, அச்சமென்ற சொல்லினை மிச்சமின்றி பொதித்திடு, கட்டி கேடு தவற்றினை கட்டியாறு ஜகத்தினை. இறுதியாக பெண் குலத்தை வாழ்த்துவோமா? வாழ்த்துவோமே. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, நலமான பெண்கள் வாழியவே, பெண் சமத்துவத்துடனே வாழியவே, விழிப்புணர்வோடும் வீரமுடன் பாதுகாப்புடன் பெண்ணினமும் புதிய உலகம் நலம் பெறவே, வாழியவே பெண்மை வாழியவே. இது தெரியுமா உங்களுக்கு? அடுத்ததான் நம்ம தங்கச்சிங்க 60 பேர் நடனமாட வராங்க. என்னது 60 பேரா? ஆமா, 60 பேர் எதுக்கு நடனமாட வராங்க? இப்போ நம்ம வைர விழா அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். வைர விழா 60 வருடம் முழுமையா அதனாலதான் 60 பேர் நடனமாட வராங்க. வாழியவே வாழியவே புனித டொமினிக் பள்ளி வாழியவே என வாழ்த்தி நம் பள்ளி வைர விழா யூபிலி பாடலுக்கு நடனமாட வராங்க நம்ம தங்கச்சிங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வைர விழாவை பத்தி பேசணும். ஆமா. பெண் கல்வி பத்தி பேசணும். ஆமா. பெண் சமத்துவத்தை பத்தி பேசணும். ஆமா. பெண் பாதுகாப்பு பத்தியும் பேசணும். ஆமா. பெண் சுகாதாரத்தை பத்தியும் பேசணும். ஆமா. பெண் விழிப்புணர்வு பத்தி கூட தான் பேசணும். ஆமா. அது இவ்வளவு நேரம் கேட்டாங்களே, உங்களுக்கு நன்றி சொல்ல வேணாமா? சொல்லணும். தந்தனத்தம் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம் மாமா, நன்றிகள் சொன்னோம் மாமையோர் அனைவருக்கும் நன்றி. அரும் பெரும் பேரருள் நாளிதோனே. அரும் பெரும் பேரருள் நாளிதோனே. அருளிற்கு பாடினோம். ஆரம்பத்தின் விழா இதுவே. வைரம் காண்பவர் இதுவே. ஆரம்பத்தின்
கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு நம்மை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்த மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் எழுச்சி நிச்சயம். கல்வியும் திறமையும் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அன்பும் நட்பும் இருந்தால் அனைவர் மனதிலும் இடம் பிடிக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு சாட்சி. 16 ஆண்டுகளாய் தனது கலைத்திறமையால் பல மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றிய நம் பாசமிகு அருட்சகோதரி எலிசபெத் ரீனா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டுகள் தோல் சுமந்து காத்து என் படி சிறக்க என் அர்ப்பண வாழ்வு ஆழம்பட உடன் பயணித்தீர். நன்றி இறைவா, நன்றி. அன்புள்ளம் கொண்டு ஆன்மீக பாதையில் எம் சபை சகோதரிகளை நாளும் வழிநடத்தி வரும் எம் பாசமிகு தலைமை என்னை எம் ஆரோக்கியம் அவர்களுக்கு இரு கரம் குவித்து நன்றி வருகின்றேன். அவர்களை கௌரவிக்க என் குடும்பத்தார் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றேன். அறிவியல் புலமையோடு எம் ஆயர் ஜான் ஆயன் மறை மாநிலத்தை வழிநடத்தும் அருட்சகோதரி வேளாங்கண்ணி ஷெரீன் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை சிறப்பு செய்ய என் குடும்பத்தாரின் சார்பாக அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
சிந்தனை மனதில் வலிமை, தளரா உள்ளம் கொண்டு பணி செய்து வரும் தாளாளர் அருட்சகோதரி எமரன்சி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அவர்களை சிறப்பு செய்ய என் குடும்பத்தார் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றேன். ஆளுமை திறன் பன்முக தன்மை கொண்டு கல்வி ஒழுக்கத்தோடு வாழ்க்கை பாடத்தையும் மாணவிகளுக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கும் 32 ஆண்டுகள் என்னுடன் பயணித்து இந்த நாட்களிலும் நான் தளர்ந்து விடாமல் என்னுடன் இருக்கிறேன் என்று உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி பாஸ்கா அவர்களுக்கு நன்றி சொல்லி இதோ இந்த மேடைக்கு அழைத்து அவரை கௌரவிக்கின்றேன். அழகிய கலை நிகழ்ச்சிகளை பட்டாம்பூச்சிகளாய் அழகாக மகிழ்ந்து அளித்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், பயிற்றுவித்த ஆசிரியர் சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறியாமல் இருளகற்றி அறிவொளி ஏற்றும் இடம் கல்விக்கூடம். நான் இதுவரை பணியாற்றிய பள்ளிகளின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நிகழ்விற்கு வரையை தந்திருக்கின்ற அன்பு ஆசிரியர்கள், என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பணி நிறைவு விழாவை மிக சிறப்பாக நடத்திட ஆணிவராக இருந்து செயல்பட்ட புனித தோம்னி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி பாஸ்கா அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அருட்சகோதரிகளுக்கும், என்னோடு இணைந்து பணிபுரிகின்ற அலுவலக பணியாளர்கள் உடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் துறவர வாழ்வின் மகிமை பகிர்ந்து வென்றவர்களில் மகிழ்ந்து சாதனைகளை அசை போட்டு பன்முக திறமைகளின் குவியலாய் தட்டி கொடுத்து உருவாக்கிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், தலைமை அன்னையர்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். உறவுகளின் ஆழம் நீண்டு மகிழ்விலும் தளர்வுகளிலும் வெற்றிகளிலும் தோல்விகளிலும் கரம் கோர்த்து வழி நடந்து வருகின்ற புனித டொமினிக் உறவு குழுமத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் புனித வளனாரின் பிரான்சிஸ் சபை சகோதரிகள் அதிலும் சிறப்பாக இங்கு வருகை தந்து எனது மகிமை இரட்டிப்பாக்கிய சகோதரிகள் மற்றும் பிற மத சகோதரிகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு, அக்கறை, பாசம், உறவு இவைகளின் சங்கமம் குடும்ப உறவு. என் உடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள், அவர்களின் குடும்பங்கள், என் நண்பர்கள், வழிகாட்டிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக ஆனால் உறுதியாக மீண்டுமாய் இவன் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும், இன்னும் என் வாழ்வில் வந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூரத்தில் இருப்பது என் பிள்ளைதான் என்றாலும் என்னை கட்டி அரவணைக்க என் பெற்றோர்கள் இல்லை என்றாலும் விண்ணகத்தில் எனக்காக இதோ இந்த நாளிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமிதத்தோடு என் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி இவ்விழாவில் நன்றி நபிலை எனக்கு வாய்ப்பளித்த டொமினிக் குடும்பத்திற்கு நன்றி சொல்லி மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியின் கரங்களை குவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏற்புரை வழங்கிய அருட்சகோதரி ரீனா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
அவர் அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். உள்ளத்தனையது உயர்வு என்பது எல்லோருக்கும் அறிவிக்கும் உயர் அடையாளம் என்பது மட்டுமன்றி உயிர் அடையாளமாம். இந்த கல்வி நிறுவனம் இன்று 60 ஆண்டுகளை கடந்து வைர விழாவை காண செய்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். சந்திர சூரியனின் சங்கமம் நீங்கள், அன்பின் அருளின் அடைக்கலம் நீங்கள், பண்பு பாசறை நீங்கள், கருணையின் களஞ்சியமாக விளங்குகின்ற புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் தலைமை அன்னை ஆரோக்கியம் அவர்கள் எம் பள்ளியின் வைர விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துக்களை வழங்கியமைக்கு எம் பள்ளியின் சார்பாக, தலைமை ஆசிரியை சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாய்மை பண்பு ஓங்கி புண்ணிய செயல்கள் புரிந்து லட்சிய வேட்கையோடு ஒளிரச் செய்து இடையராது பணி செய்து வரும் திண்டுக்கல் அல்வென்னா தியான ஆசிரமத்தை வழிநடத்தி வரும் அருட்சகோதரி வெனன்ஷியா அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து ஆசி வழங்கி சிறப்பித்தமைக்கு எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகமான கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினீர்கள். உங்கள் வாக்கால் நாங்கள் வளர்வோம், உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம், உங்கள் வாழ்த்தால் உயர்வோம் என்று இவ்விழாவை சிறப்பித்து தந்த FSJ சபையின் முன்னாள் தலைமை அன்னை அருட்சகோதரி மற்றும் கல்வி நிறுவன குழுமங்களின் ஒருங்கிணைப்பாளராக விளங்கும் அருட்சகோதரி சுசை மேரி அவர்களுக்கும், எம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியையும் சென்னை மாநில தலைமை அன்னையாக விளங்கும் ஸ்டெல்லா மேரி அவர்களுக்கும், எம் பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரி எமரன்சியா அவர்களுக்கும், புனித டோமினிக் கன்னியர் இல்ல தலைவி அருட்சகோதரி ரெஜினா அவர்களுக்கும், முன்னாள் திருச்சி தலைமை அருட்சகோதரி ஏஞ்சலின் அவர்களுக்கும், இந்நாள் திருச்சி மாநில தலைமை அருட்சகோதரி ஷெரீன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து FSJ அருட்சகோதரிகளுக்கும் வருகை தந்து சிறப்பித்தமைக்கு எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனின் இனிமையோடு உங்கள் பேச்சில் கனிவும் மகிழ்வினையும் தந்த மலர்ச்செண்டாய் வாழ்த்துக்களை வார்த்தைகளாய் வழங்கிய திருச்சி மாநில தலைமை அருட்சகோதரி வேளாங்கண்ணி ஷெரீன் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலையோடு வந்து மகிழ்வை தந்து கற்கண்டாக கண்களுக்கு விருது தந்து மனதை மகிழ்வித்ததோடு மகிழ்வித்த மாணவிகளை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளியின் வைர விழாவின் தொடர்பாக எம் பள்ளிக்கு பாதுகாப்பு பணியை சிறப்பாக செய்து கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், எம் பள்ளியின் சுற்றுப்புறத்தில் தூய்மை பணியினை மேற்கொண்ட நகராட்சித்துறை அலுவலர்களுக்கும் மற்றும் மின்சாரத்துறை அலுவலர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வைர விழாவின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க அழகான மேடை அமைத்து அலங்கரித்து கொடுத்தவர்களுக்கும், திருப்பலை முதல் வைர விழா நிகழ்ச்சிகள் வரை இசைக்கருவிகளை மீட்டி உங்கள் இசையால் உற்சாகப்படுத்திய இசை கலைஞர்களுக்கும், ஒலி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், இருக்கை வசதி செய்து கொடுத்தவர்களுக்கும், இவ்விழாவினை தொகுத்து வழங்கியவர்களுக்கும், அருட்சகோதரிகள், ஆசிரியைகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், இவ்விழாவினை இதுவரை அமைதியுடன் கண்டுகளித்த மாணவிகள் மற்றும் அத்துணை நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றியுரை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றிகள். அனைவரும் எழுந்து நிற்போம். வையத்தில் வாழும் நாம் எல்லாம் ஒரே குடும்பமாய் ஆளுவோம் உலகையே அன்பின் சக்தியால். நாட்டுப்பண் பாட எமது மாணவிகளை அழைக்கின்றோம்.